இத மட்டும் நீங்க சரி பண்ணணுங்க. தொடர்ந்து குழப்பத்திலையும் துன்பத்திலையும் நீங்க உங்களை தக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவி செய்ய ஒருவராலும் முடியாது. இதுதான் உங்களுடைய உண்மையான நிலைமை. அப்போ இதற்கு என்ன மாற்று வழி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வரமா மாறும். ஏன்னா பல விஷயங்களை நம்ம தாண்டி தாண்டி போறோம். ஆனா நீங்க எதை தாண்டி போறீங்களோ அது மீண்டும் மீண்டும் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில தான் வாழணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், அமைதியா இருந்தா போதும். இல்ல, இதை நான் முடிவு கட்டணும், என் குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷம், செல்வம் எல்லாமே பறி போயிடுச்சு, நான் மீண்டும் எழுந்திருச்சு இங்க வந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்க நிச்சயமா இந்த பதிவை பாருங்க. நீங்க இழந்தது 10ன்னா நீங்க பெறுவது 100 இருக்கும். எல்லாமே சாட்சி இங்க இருக்கு. பொய் சொல்லல, உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும்னு கண்ணாப்பினான்னு பேசல. எதை நாம செய்ய மறந்துட்டோமோ அதை திருப்பி நான் இந்த பதிவின் மூலமா ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் கேட்டதை நீங்க தயார் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க ஒதுக்கி இதுல சொல்லப்பட்ட விஷயத்த டீப்பா யோசிச்சு பார்த்து செயல்பட ஆரம்பிச்சுட்டா, இன்னைக்கு என்ன நாளோ இந்த நாளை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 6 மாசத்துல உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். புயல் போய் தென்றல் மட்டும்தான் வீசும். கடவுள் உங்களை சோதிக்கல. ஏன் சோதிக்கிறாருன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் வந்த கஷ்டம் இப்ப அளவுக்கு மீறி இருக்குது. சாய்பாவை வணங்கினதுக்கு அப்புறம் என்ன காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கடவுளுக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த பதிவு ஒரு பெரிய குழப்பத்துக்கு விடுதலை தரக்கூடியது. 2வது, சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடுச்சுன்னா, நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பயம் இல்லாமல் நம்பிக்கையுடன் இது இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு. இன்னைக்கு ஒரு சாய்ராமுடைய பிரச்சனைகளை அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும், அதுதான் நான் உங்களுக்கு இத பதிலா தரப்போறேன். கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டா. பல நாள் பல வருஷம் இருக்கக்கூடிய துன்பம், பல வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனை, பல வருஷமா இருக்கக்கூடிய நோய், இன்னும் பல வருஷமா என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில மிக முக்கிய தொந்தரவு கொடுக்குதோ அத்தனையையும் நாம இந்த பதிவுல பேசி, இதற்கு சாயப்பா கிட்ட எந்தெந்த வழியில உதவிகள் கேட்கலாம் அப்படின்றத வரைக்கும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம், கேட்க போறோம். கவனத்தோட வாழணும் முதல்ல. 2வது, நம்பிக்கையோட வரக்கூடிய வாழ்க்கையில துன்பத்தை எதிர்கொள்ளணும். சோ நம்பிக்கை, பொறுமை, இத தெளிவா நம்ம பேசுறோம். ஆனா எந்த வகையில நம்பிக்கை ஏற்படுத்தணும்? நான் ரொம்ப கீழே விழுந்துட்டேன், காப்பாற்ற யாரும் இல்லை. இப்போ உங்களுடைய நம்பிக்கையுடைய அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருக்கும். நீங்க வெளியில ஓடுறீங்க, நடக்கிறீங்க, உங்களால எல்லாம் செய்ய முடியுது அப்படின்னும் போது உங்க நம்பிக்கை 100% அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை கீழே விழும்போது, யாரும் உங்களை கண்டு கொள்ளாத போது, அது மிகுந்த கவலையையும் துக்கத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துது. அந்த இடத்துல நம்பிக்கையோட பெர்சன்டேஜ் அப்படின்றது லோயஸ்டா நடக்குது. சரி, இதுக்கு என்ன காரணம்? நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றேனே, சாயப்பாவோட சம்மதம் இல்லாமல் இங்க நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அத நிறைய பதிவுல நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பதிவுல இருக்கக்கூடிய
முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவுல நாம பேச போறோம். நீங்க பாட்டுக்கும் உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தாண்டி தாண்டி போறீங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த தாண்டி தாண்டி போற பிரச்சனை மீண்டும் மீண்டும் வருது, மீண்டும் மீண்டும் தாண்டி போறீங்க. இப்போ அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, கூடவே புதுசா ஒரு பிரச்சனையையும் உருவாக்குது. முன்னாடி ஒரு தடை அதை தாண்டினீங்க, இப்போ 2 தடை, இப்போ 2 தடையை தாண்டணும், அடுத்தது 3 தடை, 3 தடையை தாண்டணும், அடுத்தது 4 தடை. இதுக்கு மேல தாண்ட முடியல, இதுக்கு மேல எழுந்திருக்க முடியல. ஏன்னா என்ன செஞ்சாலும் நம்ம கைகளுக்கு அது ஒரு விலங்காகவே மாறுது. நேத்து இருந்த வாழ்க்கை கூட இன்னைக்கு இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட சரணடைகிறோம். எதுக்கு? என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும், என்னுடைய ஒட்டுமொத்த துன்பத்தை குறைக்கிறதுக்கு நான் எத்தனையோ வழியில முயற்சி செய்தேன். என் கூட இருக்கிறவங்களும் என்னுடைய துன்பத்தை குறைக்க பாடுபட்டாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை, தெய்வமே நீ அப்படின்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கடவுளை பார்த்து சரணடைகிறான். ஏன்னா அவனுடைய துன்பத்தை கடவுளை தாண்டி வேற யாராலையும் தீர்க்க முடியாது, யாராலையும் போக்க முடியாது அப்படின்னு. அப்போ சாயப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த 3 தடை 4 தடை சொன்ன இல்லையா, அந்த 4 தடை என்ன ஆகுதுன்னா இன்னும் பெருசாகுது. நீங்க சாயப்பா கிட்ட வரீங்க, நல்ல விஷயத்த செய்யறீங்க, நல்லதை நினைக்கிறீங்க, எல்லாமே உங்க வாழ்க்கையை மாத்துறீங்க. ஏன் மாத்துறீங்கன்னா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். கடவுள் நமக்கு எதிராக மாறக்கூடாது, கடவுள் நம்மளை அரவணைச்சாதான் நம்ம பிரச்சனைகள் தீரும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு. அதாவது ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஒரு ஏழையா இருந்தாலும் கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு அவன் நினைச்ச உடனே அவன் எந்த மனுஷனுக்கும் எதிராக, எந்த மனுஷனுக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றான். ஏன்னா கடவுளுக்கு எதிராக செயல்பட்டா திரும்பவும் நம்ம அந்த துன்பத்துல மாட்டிப்போம், கடவுள் தண்டிப்பாரு, கடவுள் தண்டிக்கிறதாலதான் எனக்கு இந்த நிலைமை. அப்ப நான் கடவுள் என்னை தண்டிக்க கூடாதுன்னா கடவுளுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனா நான் மாறணும். இதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த எண்ணமே. அப்போ அவன் நல்லதை செய்ய ஆரம்பிக்கும் போதும் அவனுக்கு மேலும் மேலும் துன்பங்கள், மேலும் மேலும் பிரச்சனைகள் வருது. இதுதான் ஏன் வருது, எதுக்கு வருதுன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னைக்கோ அடிபட்டது அப்பப்போ நீங்க ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போடுறீங்க, அது சரியாயிடுது. மறுபடியும் அது பிரச்சனை கொடுக்குது, எகைன் அதே மாதிரி ஆயின்மெண்ட்டை வாங்கி போடுறீங்க, சரியாயிடுது. மறுபடியும் ஒரு பிரச்சனை கொடுக்குது, மறுபடியும் ஆயின்மெண்ட் போடுறீங்க, இப்ப சரியாகல, அதை விட வேற ஒரு ஆயின்மெண்ட் போடுறீங்க, சரியாகுது. அப்போ அந்த மருந்து போட்டா சரியாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே சரியாகுதா? டெம்பரவரியா சரியாகிறதுன்னு நம்ம நினைச்சுக்க முடியுமா? அப்போ அந்த மருந்தோட தன்மையில அது நிக்குது, ஆனா மறுபடியும் அது வருது. ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கணுமா வாழ்நாள் முழுக்க? ஸோ ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதனால ஏதாவது நல்லது நடக்குமா? அந்த ஆயின்மெண்ட் ஸ்கின்ல போகணும், ஸ்கின் மூலமா வேற அலர்ஜிட்டிக் ஏற்படும். ஆனா நிரந்தரமான சொல்யூஷன் அங்க கொடுக்கல. இப்ப என்ன ஆகுது, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல எல்லா ஆயின்மெண்ட் போட்டும் அது திரும்ப திரும்ப அந்த புண்ணு, ரணம், வலி, ரத்தம், காயம் எல்லாமே 5 மடங்கு 6 மடங்கு அதிகமாகுது. அப்போ மெடிக்கல் ஷாப்ல போறீங்க, எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்க டாக்டரை பாத்துருங்க, ஏன்னா இவ்வளவு நாள் இந்த புண்ணு ஆறலைன்னா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் அட்வைஸ் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு இரும்பாக்கிக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஏன்னா போனா டாக்டர் ஏதோ சொல்லிடுவாரோன்னு சொல்லிதான் நீங்க பயந்து இங்க மெடிக்கல் ஷாப்ல உங்க வேலையை முடிச்சிங்க. இதை கவனமா கேட்கணும்.
அப்போ இப்போ டாக்டர் அந்த உங்களை பாக்குறாரு, ஒரு ஒரு 2 மணி நேரம் உட்காடுறீங்க, எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு. இப்போ உங்களோட டேர்ம் வருது, பாக்குறாங்க, சில பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரேஸ் இதெல்லாமே எடுக்க சொல்றாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது சாதாரணமான காயம் இல்லை, இது இந்த காயம் பெரிய அளவுல ஏற்பட்டு இருக்குது, உள்ளுக்குள்ள ஆறாத புண்ணு. அப்ப மேல மட்டும் அந்த புண்ணை நம்ம சரி பண்ணோம், உள்ளுக்குள்ள அந்த புண்ணை சரி பண்ணவே இல்லை. அப்போ டாக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்னதா ஒரு சர்ஜரி பண்ணணும். இப்போ சின்னதா சர்ஜரி பண்றதுக்கு ஓகே பண்றாங்க, காசு கேட்கறாங்க, நீங்க காசு கட்டுறீங்க, ஒரு சர்ஜரி நடக்குது. சர்ஜரி நடக்கும்போது மயக்க ஊசி போட்டு ஏதோ சம்திங் ஏதோ பண்ணிடுறாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது அந்த காலுக்கு கட்டு போட்டிருக்கோம், கட்டு பிரிக்க கூடாது, இதை இந்த மாத்திரை சாப்பிடணும், அப்பப்போ வலிச்சதுன்னா இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு. இப்போ நீங்க டாக்டர் போய் பார்த்துட்டு சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் அந்த வலி ஜாஸ்தி ஆகுது. வலியை ஜாஸ்தி ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்க போடுறீங்க. எகைன் 1 வீக் ஒரு தடவை ட்ரெஸ்ஸிங் பண்ண போறீங்க. இப்போ உங்களோட மனசுல என்ன தோணும் தெரியுமா? ஆயின்மெண்ட் வாங்கி போட்டோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தோம், அடுத்த 7 நாள் நம்ம விருப்பப்படி வாழ்ந்தோம், ஆனா இன்னைக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு இவ்வளவு பெரிய கட்டை போட்டுக்கிட்டு எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொல்லி நீங்க புலம்புவீங்க இல்லையா? ஆனா உண்மையான ட்ரீட்மெண்ட் இப்பதான் நடந்திருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்களாம் நினைச்சுக்கிட்டீங்க காஞ்சிடுச்சுன்னு, ஆனா காயில. அதே போலதான் சாயப்பா கிட்ட நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் உங்களுடைய காயங்களை சரி பண்ணும்போது அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அவர் அவருடைய வழியில செல்லட்டும், நீங்க அமைதியும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். அப்போ இத்தனை நாள் உங்களுக்கு துன்பம் மறக்க வேற ஒரு விஷயத்தை தேடுனீங்க, அது இன்பத்தை கொடுத்துச்சு. அந்த இன்பத்தை கொடுத்ததும் மறுபடியும் பிற்காலத்துல துன்பமா மாறுச்சு. அப்ப இந்த உண்மையான துன்பத்தை நீங்க ஃபேஸ் பண்ணவே இல்லை. இதை வளர விட்டதால சாயப்பா கிட்ட நிக்கிறீங்க. சாயப்பா உங்களோட துன்பத்தை அகற்றுவதற்கு சில கர்மாவுக்கு நீ சில விஷயங்கள்லாம் செய்து கொடுக்கணும், அதற்கு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. அது வரைக்கும் நீ எந்த இடத்துலையும் அவநம்பிக்கையோட இருந்துடாத. அவநம்பிக்கை உன் வாழ்க்கையில் மீண்டும் 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 உன்னை ஒரு ஓரத்துல உட்கார வச்சிருன்றார். அப்போ சாயப்பாவை வணங்குனா எல்லாரும் சொல்றாங்களே சோதனை வரும், அவரை ஏன் கும்பிடுற, ஏன் காதுபடவே பேசுனாங்க, அவரை ஏங்க நீங்க கும்பிடுறீங்க? அவர் தான் ஏகப்பட்ட சோதனை கொடுக்குறாரு. கடவுள்னா நம்ம கேட்டதை கொடுக்கணும், ஆனா இவரு கேட்டதையும் கொடுக்க மாட்டேன்றாரு, அதே நிலையில வச்சிருக்கவும் மாட்டேன்றாரு, ஆனா பெரிய சோதனை அவர் கொடுத்துட்டு இருக்காருன்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க. அப்ப எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்னதான் சோதனை வந்தாலும் நான் இங்கதான் நிப்பேன்னு சொல்லி நான் பல சோதனைக்கு உட்பட்டுதான் அதுல ஜெயிச்சதானதா கடவுள் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அப்போ உங்களுடைய துன்பங்கள் பெருசாச்சுன்னா அவர் அதற்கு உரிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். அதனாலதான் துன்பங்கள் 1க்கு 10 போகுது. இப்போ 1க்கு 10 போய் மறுபடியும் 10ல இருந்து 1க்கு மறுபடியும் 0வா மாறி உங்க வாழ்க்கை மீண்டும் உதயமாகும். சூரியன் மாலை மறைந்து அதிகாலை திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா வருது. அது போல நீங்களும் ஒவ்வொரு துன்பங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜெட்டிக்கோட நீங்க இந்த வாழ்க்கையில வரீங்கன்றது நீங்க மறக்காதீங்க. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய துன்பங்கள் அத்தனையுமே உங்க வாழ்க்கைக்கு தேவையானது தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உடனே கேட்கலாம், இல்லைங்க அப்ப அளவுக்கு மீறின துன்பம் வருதே, இதனால இந்த துன்பத்தை தாங்கிக்க முடியல அப்படின்னு. நீங்க இந்த டைம்ல இந்த துன்பத்தை நீங்க தாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த துன்பத்தினால நீங்க எவ்வளவு எழுந்தீங்களோ அதை விட
மடங்கு இல்லை, 100 மடங்கு நீங்க பெறுவீர்கள். இதையும் டைரியில நோட் பண்ணிக்கோங்க. கடவுள் உங்களை சோதிக்கிறாருன்னா அந்த இடத்துல சோதிக்கிறாருன்னா சும்மா சோதிக்கல. அந்த வார்த்தையே நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரு சோதிக்கிறாள்லாம் இல்லை. நாம செய்த கர்மாவை குறைக்கணும்னா அதுக்கு சில தண்டனைகளை நீ ஏற்றுக்கொள் அப்படின்றாரு. உன்னால ஏத்துக்க முடியக்கூடிய தண்டனை தான். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒரே மாதிரி செஞ்சு பழகிட்டோம். புதுசா ஏதாவது வந்தா அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஒண்ணும் இல்லைங்க, பிடிச்ச விஷயமா இருக்கட்டுமே. இப்போ இட்லி தோசை ரெகுலரா சாப்பிட்றோம். வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம், அங்க இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, நாம தமிழ்நாட்டில் இருக்கோம், நல்லா கொஞ்சம் காரசாரமா சாப்பிடுவோம். இதே கேரளாவுக்கு போனா ஃபுட்டு டோட்டலா சேஞ்ச். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா அப்பப்போ போறதால அங்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஃபுட்டு. அப்போ அதுவே நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது. ஸோ புதுசா எது வந்தாலும் யாராலையும் பிடிச்சதை கூட ஏத்துக்க முடியலன்னா பிடிக்காததை எப்படி ஏத்துக்க முடியும்? நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஆனா அதுல நமக்கு சில குறைகள் இருக்கு. அப்போ விருப்பப்பட்டு செய்யறத கூட ஏத்துக்க முடியல சில இடத்துல. அப்ப விருப்பம் இல்லாததை ஏத்துக்கிறது கஷ்டம். ஆனா அந்த அறிவை நீங்க பயன்படுத்தணும். விருப்பம் இல்லை என்றாலும் இது கடவுளுடைய விருப்பத்தின் பேர்ல தானே நடக்குது. அப்ப நான் ஏத்துக்கிறது தானே சரி. சோ அந்த மாதிரி உங்க மைண்ட் செட்டப்பை நீங்க தயார் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், உங்களுடைய ஒட்டு மொத்த பிரச்சனைகளும் தீரும். இப்ப நீங்க ஆழத்துல மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்க ஆழத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது யாரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டார்கள். இது உண்மை. ஏன்னா மற்றவங்க காப்பாற்றுற அளவுக்கு அவங்க தடபடலாம் இல்லை. நீங்க எந்த இடத்துல இருந்தீங்களோ அவங்க அதுக்கு கொஞ்சம் தான் மேல இருக்காங்க. அதனால மற்ற மக்களை நீங்க தப்பா நினைக்கவோ, ஏன் இவங்க ஹெல்ப் பண்ணா என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்கவோ வேண்டாம். நீங்க எப்படி கீழே இருக்கீங்க, அவங்க ஒரு படி மேல இருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களை அவங்க காப்பாத்துனாங்கன்னா அவங்க உங்க இடத்துக்கு வந்துருவாங்க, நீங்க இன்னும் கீழே போயிடுவீங்க. ஸோ எவர் ஒருவராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. அப்ப யார் காப்பாற்றுவா? மனுஷன்தான் காப்பாற்ற முடியாது. ஆனா கடவுள் காப்பாற்றும். அப்ப கடவுள் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோட உங்க வாழ்க்கைய நீங்க வாழணும். உங்க வாழ்க்கையில இன்னும் அக்ரெசிவா இருக்கணும், இன்னும் ஆரவாரமா இருக்கணும். எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு நிலையை ஏற்படுத்தணும். அடிக்கடி எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஒரு ஸ்டேஜில். இப்ப இல்லை, நான் சொல்றது முன்னாடி, சாய்பா வருவதற்கு முன். அப்பெல்லாம் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சிருவேன். இப்போ மனசு டல்லு அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை. நான் காலையில இருந்து இரவு வரைக்கும் எந்த சுறுசுறுப்போட இருக்கணும் அதே சுறுசுறுப்பு. சில நேரத்துல உடல் உழைப்பு ஜாஸ்தி, அதாவது டிராவல் பண்றது, போறது வர்றது. சில நேரத்துல தூக்கம் இல்லை, அது எனக்கு தெரியும். நான் அடிக்கடி யோசிப்பேன், மைண்ட் டயர்டா பாடி டயர்டா. சரி, இன்கேஸ் பாடி டயர்ட் அப்படி சாரி மைண்ட் டயர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு நான் 4-5 விஷயங்கள் பண்றேன். 1, எக்ஸசைஸ் பண்ணுவேன். 2வது பிராணாயாமம் பண்ணுவேன், மூச்சு பயிற்சி. 3வது அமைதியான முறையில எந்த டிஸ்டர்பன்ஸ், எந்த சவுண்டும் இல்லாம தனியா இருந்துருவேன். மேக்சிமம் ஒரு 1/2 hourல என்னோட மைண்டு என்ன சரி பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, அது ஒரு டான்ஸா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம். ஆனா தூங்க மட்டும் செஞ்சிடாதீங்க. தூங்குனா மறுபடியும் அதே மாதிரிதான் இருக்கும். விழிப்புணர்வுல இருக்கும் போதுதான் தூங்குறது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா மனசு சரியில்லை, நான் தூங்குறேன், மனசு சரியில்லை தூங்குறேன்னு தூங்கி 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 என்ன ஆகும், அது உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ ஓய்வு தேவையை தவிர உறக்கம் இல்லை. ஓய்வு வேற, உறக்கம் வேற. நம்ம ஓய்வை உறக்கமா மாத்திட்டோம், உறக்கத்தை ஓய்வை மாத்திட்டோம். ஓய்வுன்றது உறக்கமில்லாத நிலை, அதுதான் ஓய்வு. விழிப்புணர்வு நிலை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. எனக்கு ஒரு 40 நிமிஷம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டா சரியாயிடும். அதையும் சரி, ஒருவேளை உடல் டயர்டா இருக்குது, அப்ப நம்ம பண்ணா நம்ம பாடிக்கு டென்ஷன் ஆகாதா? நம்ம உடம்பு கத்த மாட்டானா? ஏண்டா
உனக்கு மைண்டு சரியில்லைன்னா என்ன நோண்டுவியா, நானும் ரொம்ப டயர்டா தான்டா இருக்கு அப்படின்னு. அப்ப மைண்டுக்கும் ரெஸ்ட் வேணும், பாடிக்கும் ரெஸ்ட் வேணும். அப்பனால இளையராஜா பாட்டை கேட்கலாமே. இது என்னுடைய ஒப்பீனியன், எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் சொல்றேன், உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ எது ரிலாக்ஸ்டா இருக்குதோ அதை நீங்க பண்ணுங்க. ஒரு ½ ரிலாக்ஸ் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் இறங்கிடாதீங்க. ஒரு ½ ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா தனியா இருங்க, இல்லைன்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அப்ப அந்த நேரத்துல சச்சரிதம் படிக்கிறது படிக்கல தப்பு இல்லை, ஆனா அது எக்ஸ்ட்ரா பேர்டனை கொடுத்துரும். நம்ம மைண்டு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னும் போது நம்ம சில விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். ஒருவேளை சச்சரிதம் பிடிக்குது, சாயப்பா கூட இருக்கிறதா, ஓகே, டன் டன், அது பிரச்சனையே இல்லை. அதுக்காக சாயப்பா உனக்கு மைண்டு சரியில்லைன்னா நீ என்ன சச்சரிதம் புக்கு படிக்க மாட்டியா, அப்படியா, இப்படியே கேட்க மாட்டாரு. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், என் குழந்தை சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியஸ்டா லைஃபை லீட் பண்ணணும், அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் எதுவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதோ கேட்கறதோ இல்லை. அதனால அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணாம முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிகமா சாப்பிடக்கூடாது, மூவி பார்க்கக்கூடாது, தூங்கக்கூடாது. அடுத்தது மற்றவங்க கிட்ட சரி போன்ல பேசுறான்னு சொல்லி நம்மளுடைய புலம்பல்களை எடுத்து விடக்கூடாது. அது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஒரு பாட்டு கேட்கறது உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறை இல்லையா, ஒரு தியானம் பண்றதோ இல்ல மூச்சு பயிற்சி பண்றதோ தனிப்பட்ட இது இல்லை. எதுவுமே இல்லாம சும்மா அப்படி வானத்தை பார்த்துக்கிட்ட மாதிரி சும்மா காலாட்டி பாடி ரிலாக்ஸ் பண்ணி அது இன்னும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா இதை பெருக 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 ரொம்ப டென்ஷன் ஆகும். என்னடா அது நம்ம அப்படி பண்றோம் இப்படி பண்றோம், நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்தோம், அந்த மாதிரி தாட் வரவே கூடாது. அது வந்துடுச்சுனாவே உங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ் இருக்கு, அப்பப்பா அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனைய, ஒரு இம்பாக்ட அது கிரியேட் பண்ணும். அப்போ துன்பங்கள் வரும்போது மனசு டயர்ட் ஆகிறது நேச்சர். மனசு டயர்ட் ஆகுதுன்னா உடம்பு டயர்ட் ஆகுறது நேச்சர். அப்ப மனசுக்குள்ள எத்தனையோ அழுக்குறெல்லாம் கேட்கும். அப்போ அதை ஒவ்வொரு இடத்துலையும் ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம விஷ்ணு சாய்க்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் சரியில்லை அப்படின்னா அவருக்கு ரொம்ப வினோதமா ஒரு வேலை பார்க்கும், உடனே சளி பிடிக்கும், தும்மல் வரும். நான் தான் பார்க்குறேன், இது என்ன இது, எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு இம்பாக்டை காட்டுது. நான் தான் சொன்னேன், இப்போ அவனுக்கு சளி பிடிச்சிருக்குதுன்னா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல, ஆமா அப்படின்னு. அப்போ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல், அப்போ ஒரு இறுக்கமான சூழ்நிலை உங்க உடம்ப மனசுல இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழ்நிலை உங்களை போட்டு இருக்குது, ரொம்ப இருக்குது. அந்த இருக்கிறது ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா கட்டுப்படுத்திக்கலாம். ஆனா எல்லாம் மீறி உங்களை 4 பேர் நசுக்குனா என்ன பண்ணுவீங்க? நம்ம நசுங்கிடுவோம், அவ்வளவுதான். அப்போ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவனுக்கு மனசு சரியில்லைன்னா அவன் கீழே லைட்டா தள்ளுனா கூட கீழே பொத்துன்னு விழுந்துருவான். ஸோ மனம் பலகீனமா இருக்குது அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா உடனே தனிமையை கொஞ்சம் விரும்புங்க. தனிமையில என்னெல்லாம் நேர்மையான வழியில இன்பத்தை தேட முடியுமோ, சந்தோஷத்தை பெற முடியுமோ அதை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்ணு ஒருத்தனை விரும்புறா, என் பையன் ஒருத்தனை விரும்புறான், இன்னைக்கு காலையில ஒரு பெரிய சண்டை வந்தது, என் பையன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப இதுப்படுத்துறான், காயப்படுத்துறான், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இப்படி, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத அழுத்தங்கள். யாராருக்கு என்னென்ன எழுதி இருக்குதோ அது நிச்சயமா நடக்கும். ஆனா சொல்ல வேண்டியது உங்க கடமை. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல ஒத்த காலில் அவங்க பிடிவாதமா இருந்தாங்கன்னா நீங்க கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டு உங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எதிராகவோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, இல்ல மற்ற உறவுகளுக்கோ எதிராக செயல்படணும்னு சாயப்பா எங்கேயுமே சொல்லல. அப்ப நீங்க ஏன் அவர் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறீங்க? அப்ப எல்லா பாரத்தையும் நீங்க மனசுல ஏத்துக்கிட்டா அப்ப பாரம் தாங்காம கீழே விடுவீங்க. விழுந்தவன் நீங்க ஒரு ஆழத்துல விழுந்துட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற ஒருவனாலும் முடியாது. ஸோ நீங்க உங்களை சுய அனலைஸ் பண்றது, சுய ஆய்வு, உங்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய
ஒரு கட்டாயத்துல இருந்தா நிச்சயமா நீங்க கட்டாயத்துல இருங்க. இதை பத்தி கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு வீடியோ பதிவுல என்னென்ன எல்லாம் நம்ம சுய பரிசோதனை செய்ய முடியும் அப்படின்றதையும் நான் இன்னைக்கு வீடியோவில் கொடுக்குறேன் 8 மணி பதிவுல. ஓகேங்களா? ஸோ வெற்றி நிச்சயம் சாயன் சத்தியமா இருக்கட்டும், 12 மணி பதிவா இருக்கட்டும், 8 மணி பதிவா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்காக கடவுளால் வழங்கப்படக்கூடிய விஷயங்கள். கவனத்தை அன்பே சாய் பதிவுல வைங்க. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்துவார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.